மகிமைப்படுவதாக. இந்த 8வது மாதம் முதல் நாள் நாம் தெய்வ சமூகத்தில் வந்திருக்கிறோம். எதுவுமே சந்தோஷமா இருக்கீங்க? காரணம், இயேசு கிறிஸ்து அதிகாலமே இருட்டோடே எழுந்து போய் அவர் வனாந்தரமான இடத்திலே செபித்தபடினால்தான் அவர் ஒரு வெற்றிகரமான ஒரு ஊழியத்தை செய்து முடிக்க தேவன் அவருக்கு உதவி செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணீங்களா? 7 மாதங்களை காட்டிலும் இந்த 8வது மாதத்தில் தேவன் செய்ய போற காரியம் பயங்கரமா இருக்கும். தேவன் செய்ய போற காரியம் பயங்கரமா இருக்கும். தேவன் செய்ய போற காரியம் பயங்கரமா இருக்கும். ஸ்தோத்திரம். சென்ற மாதம் வாக்குத்தத்த ஆராதனையிலே போது கடுமையான வயிற்று வலியால் அவதிப்பட்டேன். வாக்குத்தத்தத்தை வைத்து கண்ணீரோடு செபித்து விட்டு சென்றேன். கர்த்தர் எனக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுத்தார். சுகத்தை கொடுத்த தேவனுக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம். கைத்தட்டுங்க பார்க்கலாம். ஏன்? வாக்குத்தத்தம் செய்தவர் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. ஆமா ஆமா, ஆமென். கர்த்தர் நல்லவர். தேவனுடைய பெரிதான கிருபையினாலே ஒரு புதிய மாதத்துக்குள்ளாக நாம் கடந்து வந்திருக்கிறோம். ஸ்தோத்திரம். கடந்த 7 மாதங்கள் நம்மோடு கூட இருந்து நமக்கு எல்லா விதத்திலும் உதவி செய்த ஆண்டவர் நீங்கள் வேண்டுவதற்கும் நீங்கள் நினைப்பதற்கும் அதிகமாகவே தேவன் செய்திருக்கிறார். உண்மையா? உண்மையா? நீங்கள் வேண்டுவதற்கும் நீங்கள் நினைத்ததற்கும் மேலாகவே கடந்த 7 மாதம் தேவனம் செஞ்சாரா? கைத்தட்டுங்க, அவரை கைத்தட்டுங்க. இந்த 8ஆம் மாசமா அவர் செய்வார். ஆமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இன்னும் செபிங்க, இன்னும் செபம் பண்ணுங்க, இன்னும் தெய்வத்துக்கு முன்பாக உண்மையா இருங்க, தெய்வத்துக்கு முன்பாக உங்களை தாழ்த்துங்க. ஹல்லேலூயா. போன வாரம் ரவிக்குமாரோட செய்தி கேட்டுக்கொண்டிருந்தேன். அதில் அந்த கானானிய ஸ்திரியை பற்றி அவர் பேசி இருந்தார். அதில் 2வது பாயிண்ட்ல வரும்போது சொன்னார், அவள் ஃபெல் டவுன், அல்லது இல்லையா தரை மட்டும் தன்னை தாழ்த்தி ஜெபம் பண்ணார். அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்போ நாம் இன்னும் நம்மளை தாழ்த்த வேண்டிய காரியங்கள் ஏராளமாக இருக்கிறது. ஒரு கானானிய பெண்ணுக்குள்ள அவ்வளோ தூரம் ஒரு தாழ்மை இருக்கா இல்லையா? தன்னை தரை மட்டும் ஃபெல் டவுன், தரை மட்டும் தாழ்த்த முடியும்னா அங்கே அற்புதம் நடக்கும். ஆமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. எத்தனை அந்த செய்தி மறுபடியும் கேட்டீங்க? ஒரு முறை கேட்கறதுக்கே தோத்துறோம். மறுபடியும் கேளு, மறுபடியும் கேளு. கர்த்தர் அதிலிருந்து உனக்கு வெளிப்பாடு உண்டாக்குவார். ஆமா சொல்லுங்க. வேற எதையோ செல்போன்ல நோன்றதை விட தேவ வார்த்தைகளை கேளுங்க. ஆமா சொல்லுங்க. ஏன்னா இந்த சபையில உனக்காக தேவன் பேசுகிறார். வேற செய்தி நிறைய வருது, அதெல்லாம் உனக்காக வர செய்தி கிடையாது. ஆனா இந்த சபையில கர்த்தர் உனக்காக இல்லையா அவர் பேசுற வார்த்தைகள் தான் உன்னை கட்டி எழுப்பி தவிர, உலகத்துல 1000 பேர் பேசுறாங்க, என்னோட பலசாலிகளாம் இருக்கிறாங்க பேசுறாங்க, அதெல்லாம் உனக்கு தீர்க்கதரிசனமாய் அமையாது. உனக்கு ஒண்ணுமே நடக்காது. சந்தோஷப்படலாம், சிரிக்கலாம், ஆனா உன் வாழ்க்கையில தேவனுடைய வார்த்தை நிறைவேறினா ஒவ்வொரு வாரம் தேவன் கொடுக்கிற இந்த சபையில் கொடுக்கிற வார்த்தை தான் உன் வாழ்க்கையை கட்டிடும். ஒத்துக்கிறீங்களா? ஆமா. ஏன்னா இந்த சபைக்காக தான் ஜெபம் பண்ணிட்டு வரோம். நீங்க இந்த சபையில தான் வந்து இருக்கிறீங்க இல்லையா? இந்த சபைக்காக ஜெபிக்கிறோம் இல்லையா? மன்றாடுகிறோம் இல்லையா? வாக்குத்தத்தங்களை ஆண்டு சம்பந்த கேட்கிறோம். அதனால இந்த சபையில சொல்லப்படுற எல்லா வார்த்தையிலையும் நீங்க மறுபடியும் கேளுங்க. அதிலிருந்து ஒரு தீர்க்கமான ஒரு வார்த்தை உனக்குள்ள கடந்து வரும். ஆமென். சரி, கர்த்தர் நல்லவர். இந்த 8வது மாதத்திலும் நம்முடைய இந்திய தேசம் சுதந்திரம் அடைந்த ஒரு நாள் இல்லையா? மாதம் இல்லையா? ஸ்தோத்திரம். நம்ம தேசத்துக்கு சுதந்திரம் இல்லைன்னா நம்மளாம் இன்னைக்கு எப்படி இருந்திருப்போம்ன்றதை யோசித்து பாருங்க. அடிமைகளாக இருந்திருப்போம் இல்லையா? ஆமா, நம்ம சுதந்திரமாக இருந்திருக்க முடியாது. சுதந்திரமாய் தெய்வத்தை ஆராதிக்க முடியாது இல்லையா? இயேசுவை ஏற்றுக்கொள்ள முடியாது.
இப்படி பல விதமான சிக்கல்கள் இருந்திருக்கும். ஆனால் நம்முடைய தேசத்தினுடைய முன்னோர்கள் நமக்காக பல பாடுகளை பட்டு பல தியாகங்களை செய்து நம்முடைய இந்திய தேசத்துக்கு இந்த மாபெரும் சுதந்திரத்தை வாங்கி கொடுத்திருக்கிறார்கள் இல்லையா? ஸ்தோத்திரம். அதை நாம் அனுபவிக்கணும்னா நம்ம நிறைய செபிக்கணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். இந்த மாதம் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தமான வார்த்தை நாம் தியானிக்கலாம். ஏசாயா எழுதின புஸ்தகம் 53வது அதிகாரம் 10வது வசனம். கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாய் இருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினாலே வாய்க்கும். நல்ல கைத்தட்டு. கர்த்தருக்கு சித்தமானது இந்த மாசம் அவருடைய கையினாலே வாய்க்கும். கர்த்தருக்கு சித்தமானது இந்த மாதம் அவருடைய கையினாலே வாய்க்கும். கர்த்தருக்கு சித்தமானது அவருடைய கையினாலே வாய்க்கும். இது வரைக்கும் உங்க வாழ்க்கையில நடந்து கொண்டிருக்கிறது எல்லாமே தேவ சித்தம் தான். ஹல்லேலூயா. அவருடைய கையினால் தான் எல்லாமே வாய்த்து இருக்கிறது. பாட்டு பாடின இல்லையா? படிக்கல, உயரல, பட்டதாரி ஆகல, ஆனாலும் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற, நீ செயல்பட்டு கொண்டிருக்கிற இல்லையா? நீ சம்பாதிக்கிற, நீ குடும்பத்தை காப்பாத்துற. காரணம் என்ன தெரியுமா? எல்லாமே அவருடைய தயவு. ஆமா சொல்லுங்க. பைபிள் தெளிவாக சொல்லுகிறது, கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமானார். இது ஒரு பெரிய தீர்க்க தரிசனமான ஒரு பகுதி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனமான பகுதி. அவர் எப்படிலாம் பாடுபடுவார், எப்படிலாம் அவரை அடிப்பாங்க, உதைப்பாங்க, எதுக்காக அவர் இந்த சிலுவையை சுமக்க வேண்டும் என்று சொல்லி ஏசாயா என்ற தீர்க்கதரிசி மூலமாக 600 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இயேசுவை குறித்து சொல்லப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு பகுதி. இப்போ வாசித்த இந்த பகுதியிலையும் ஒரு தீர்க்க தரிசனம் வெளிப்பட்டு இருக்கிறது. அது என்னன்னா, அவர் தமது சந்ததியை காண்பார். நீங்கள் நான் தான் அவருடைய சந்ததி. ஆமென். அவர் தம்முடைய சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவருடைய கையினாலே வாய்க்கும். ஆமா சொல்லுங்க. இது ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தை. ஏன்னா கவனிங்க, இன்னும் தேவனுடைய வருகை தாமதிக்குமானால் இன்னும் பிற்காலத்தில் நம்முடைய வாழ்க்கையில நடக்க போகிற ஒரு காரியத்தை இங்கே ஆவியானவர் தீர்க்க தரிசனமாக நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். என்னதுன்னா, கர்த்தருக்கு சித்தமானது அவருடைய கையினாலே வாய்க்கும். ஆமென் சொல்லுங்க. இந்த வாய்க்கும் என்றதை நாம் இன்னைக்கு தியானம் பண்ண போறோம். அந்த வாய்க்கும் என்ற வார்த்தைக்கு நிறைவேறும், பலிக்கும், வெற்றி அடைவாய், தலைக்கும், பாக்கியம் உண்டாகும், இப்படி பல காரியங்கள் இந்த வாய்க்கும் என்ற வார்த்தைக்கு போடப்பட்டிருக்கிறது. ஆமா சொல்லுங்க. இந்த வாய்க்கும் என்ற வார்த்தைக்கு இப்படி பல ஏன்னா நிறைவேறும், பலிக்கும். இந்த வசனம் கர்த்தருக்கு சித்தமானது. அப்போ கவனிங்க, கர்த்தருக்கு சித்தம் இல்லாத எந்த ஒரு காரியமும் உங்க வாழ்க்கையில நடக்கவே நடக்காது. ஆமென் சொல்லுங்க. இதுதான் யாக்கோபு 4:2 சொல்றாரு, நீங்கள் தகாத விதமாய். அங்க ஏன் ஜெபம் கேட்கப்படலன்னு சொல்றாரு அவரு? ஏன்னா கர்த்தர் சித்தம் இல்லை. யாக்கோபு 4ஆம் அதிகாரத்துல 1, உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதினாலே வருகிறது? உங்கள் அவயவங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா? நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை. நீங்கள் கொலை செய்தும் பொறாமை உள்ளவர்களாய் இருந்தும் அடைய கூடாமற் போகிறீர்கள். நீங்கள் சண்டையும் யுத்தமும் பண்ணியும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதினாலே உங்களுக்கு சித்திக்கிறது இல்லை. நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி
செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் பெற்றுக்கொள்ளாமல் அப்ப இருக்கிறீர்கள். நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்களுக்கு கிடைக்கலன்னா தேவ சித்தம் அதுல இல்லைன்னு அர்த்தம். ஆமா சொல்லுங்க. உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் ஏன் வருது? உங்களுடைய அபயங்களில் போர் செய்கிற அந்த இச்சைகளினால் தானே. ஆமா சொல்லுங்க. அப்போ இங்க பைபிள் தெளிவாய் சொல்லுகிறது, கர்த்தருக்கு சித்தமானது அவருடைய கையினாலே வாய்க்கும். ஆமா சொல்லுங்க. கையினாலே வாய்க்கும். உங்க வாழ்க்கை நடக்கிற எல்லா காரியத்திலும் தேவன் தன் சித்தத்தை வைத்திருக்கிறார். ஆமென். கவனிங்க, நீங்க இன்னைக்கு நிற்கிறது நிர்மூலமாகாதற்கு உங்க வாழ்க்கையில நடந்து கொண்டிருக்கிற காரியங்கள் இல்லையா, கஷ்டங்கள் துன்பங்கள் இல்லையா, எல்லாமே தேவ சித்தத்துக்குள்ளதான் இருக்கிறது. ஆமா சொல்லுங்க. ஏன்னா தேவ சித்தம் இல்லாம ஒரு முடி கூட கீழே விழாதுதான் பைபிள் போட்டிருக்கு. அப்போ உங்க வாழ்க்கையில ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு போராட்டம், ஒரு கஷ்டம், ஒரு உபத்திரவம், ஒரு துன்பம் இருக்குன்னா அது தேவ சித்தத்துக்குள்ளதான் இருக்கிறது. மாறிடும், மாறிடும். நம்புறீங்க? கொஞ்ச காலம் தான் பாடு, கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை தேவன் சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி உன்னை நிலைநிறுத்துவார். கவனிங்க, இந்த வருஷம் தொடங்கின நாள் இருந்தே எனக்கு ஒரு விதமான பலவீனம் என்னை தாக்கி கொண்டே இருந்தது. சரியா ஒரு 4-4:30 மணிக்கெல்லாம் அந்த பின்னாடி அந்த வலி உண்டாகும். அது மேலே என்னால் தூங்க முடியாது. அந்த வலி எழுந்துப்பேன். ஆண்டு சமுத்திரம் அழுதுருக்கிறேன், செபிச்சிருக்கிறேன். ஆண்டவரே இது என்னன்னே தெரியல ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டோடு போராடி இருக்கிறேன். ஸ்தோத்திரம். போன வாரம் போய் டாக்டரை பார்த்தேன், செக் பண்ணாங்க. செக் பண்ணிட்டு இல்லையா ஸ்தோத்திரம் ஒன்றுமே இல்லை, உங்கள் வயிற்று கொஞ்சம் புண்ணுதான் இருக்கு, அது சரியாயிடும்னு சொல்லி ஒரு சின்ன மாத்திரை கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. ஸ்தோத்திரம். தேவனுடைய கிருபையினால இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன். ஏன் இதை சொல்றேன் தெரியுமா? கொஞ்ச காலம் பாடுகள். அப்ப இதெல்லாம் தேவன் அனுமதி. ஏன் தெரியுமா? நம்மளை சீர்படுத்த, நம்மளை ஸ்திரப்படுத்த, நம்மளை பலப்படுத்த, நம்முடைய விசுவாசத்தை இன்னும் இன்னும் ஆழமாய் கொண்டு போக தேவன் சில காரியங்களை நம் வாழ்க்கையில அனுமதிக்கிறார் என்றாலே எல்லாம் அது தேவ சித்தத்துக்குள்ளதான் இருக்கிறது. ஆமா சொல்லுங்க. அதுதான் இந்த மாசம் சொல்றாரு, கர்த்தருக்கு சித்தமானது அவருடைய கையினாலே வாய்க்கும். எதெல்லாம் கர்த்தருக்கு சித்தமானது நீங்க நினைக்கிறீங்க? எதெல்லாம் கர்த்தருக்கு சித்தமானது நீங்க நினைக்கிறீங்க? எல்லாமே கர்த்தருக்கு சித்தமானது தான். ஆமா, ஹல்லேலூயா. ஆமா, கர்த்தருக்கு சித்தமானது என்ன சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க சுகமா இருக்கிற பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழுவது போல நீ எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமா இருப்பது தேவ சித்தம் இல்லையா? ஒரு நல்ல வீடு கட்டி வாழ்ந்து கொண்டிருப்பது தேவ சித்தம். ஏன்னா தேவனால் பைபிள் போட்டிருக்கு 28:1 இல்லையா, சகல ஜாதிகளில் நான் உன்னை மேன்மையாக வைப்பேன் என்பது தேவ சித்தம் இல்லையா? அது கர்த்தரால் ஆகுமல்ல இல்லையா? ஸ்தோத்திரம். நீங்க சுகமா இருப்பது தேவ சித்தம். உங்களுக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும். எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகு. அப்போ நீங்க சுகமா இருப்பது தேவ சித்தம். அப்போ கர்த்தருடைய சித்தம் அவருடைய கையினாலே வாய்க்கும். ஆமா, நீங்க அதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப இந்த மாசம் கர்த்தருடைய சித்தத்தெல்லாம் நீங்க புரிந்து கொள்ளுங்கள் இல்லையா? அவருடைய கையினாலே வாய்க்க வேண்டும் என்று ஜெபம் பண்ணுங்க. தாவீது ராஜா ஜெபம் பண்றாரு 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்துல, ஆண்டவரே அநேக நாட்களுக்கு முன்பாக எனக்கு சொன்னீரே ஆண்டவரே, உனக்கு ஒரு வீடு கட்டுவேன்னு சொன்னீங்களா ஆண்டவரே, அதை இப்போது உம்முடைய கையினாலே அதை நிறைவேற்றும் என்று சொல்லி அவர் தேவ சித்தத்தை அறிந்து செபிக்கிறார். கர்த்தர் அவருக்கு ஒரு அற்புதத்தை செய்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அப்போ இந்த மாதம் தேவன் சொல்லுகிறார், கர்த்தருக்கு சித்தமானது அவருடைய கைகளினாலே வாய்க்கும். ஏன்னா இந்த அதிகாரம் முழுவதும் பார்த்தீங்கன்னாவே இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் அவரை நொறுக்க சித்தமானார். என்னைக்குமே ஒரு பாடுகளுக்கு பின்னால ஒரு விடுதலை கிடைக்கும், ஒரு பாடுகளுக்கு பின்னால ஒரு ஆசீர்வாதம் வரும், ஒரு கஷ்டத்துக்கு பிறகு ஒரு நன்மைகள் உண்டாகும். ஆமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஏன்னா இந்த அதிகாரம் எல்லாமே இயேசு கிறிஸ்துவின் பாடும் மரணங்களை குறித்து தான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 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 பாடுகள் நடுவில் தான் ஒரு அருமையான வார்த்தை,
உன் சந்ததியை நான் பார்ப்பேன். நீங்கள் நான் ஒரு சந்ததி. ஹல்லேலூயா. நீடித்த நாளாய் இருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவருடைய கையினாலே வாய்க்கும். புரியுதா? அதனால்தான் நீங்க எல்லா காரியத்திலுமே தேவ சித்தத்தில் நீங்கள் இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். முதல் காரியத்தை நம்ம வாசிக்கலாம். ஆண்டவர் வேதத்தில் அநேக பசுத்தமானுடைய வாழ்க்கையை அவர் வாய்க்க செய்திருக்கிறார். இந்த மாசம் வாழ்க்கையில அவர் வாய்க்க செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். வாசிக்கலாம். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 3வது வசனம். கர்த்தர் அவனோடே இருக்கிறார் என்றும், கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும், அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்று அவன் எஜமான் கண்டான். கவனிங்க, நிமிர்ந்து உட்காருங்க. கவனிங்க, யோசேப்பு ஒரு அடிமையாக அவன் எகிப்து தேசத்துக்கு கொண்டு போகப்படுகிறான். நமக்கு நல்லாவே தெரியும். அவனை 20 வெள்ளி காசுக்காக போத்திபார் அவனை விலைக்கு வாங்குகிறார். அவனுடைய வீட்டிலே வேலை செய்வதற்காக ஒரு அடிமையாய் ஒப்பு கொடுக்கிறார். ஆனா பைபிள் சொல்லுது, தேவன் அவரோட கூட இருக்கிறார் என்றும், அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் அறிந்தான். கவனிங்க, நேற்று ஒரு அருமையான ஊழியக்காரர் சொன்னாரு, யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார் என்பதை விட யோசேப்பு கர்த்தரோடு நெருங்கி வாழ்ந்தான் என்பதான் உண்மை. கைத்தட்டுங்க பார்க்கலாம். யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார் என்பதை விட யோசேப்பு கர்த்தரோடு நெருங்கி வாழ்ந்தான் என்பதுதான் நிதர்சனம். புரியுதா இல்லையா? உண்மைதானே? கர்த்தர், ஏன்னா நீங்கள் அவரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார். நீங்கள் அவரை விட்டுவிட்டால் அவர் உங்களை விட்டு விடுவார். அப்போ யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார் என்பதை விட யோசேப்பு கர்த்தரோடு நெருங்கி வாழ்ந்து வந்தார் என்பதுதான் உண்மை. ஆமா, சொல்லுங்க. புரிஞ்சுட்டீங்களா? அப்ப இந்த மாசம் கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார் என்பதை விட இந்த மாசம் நீங்கள் நானும் ஏசப்பாவோடு கூட இன்னும் நெருங்கி ஜீவிக்க நாம் ஒப்பு கொடுக்கும் போது நீங்கள் செய்வதெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். அதான் சொல்றாரு, யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார் என்றும் அவன் செய்கிற யாவையும் தேவன் வாய்க்க பண்ணுகிறார் என்று போத்திபார் கண்டான். நம்மளாம் தேவனுடைய பிள்ளைங்க இல்லையா? தொட்டதெல்லாம் பொன்னாக மாறணும், செய்வதெல்லாம் வாய்க்கணும் இல்லையா? நீங்க ஜெபத்தோடு ஒரு காரியத்தை ஆரம்பிக்கும் போது, ஜெபத்தோடு ஒரு காரியத்தை செய்யும் போது அந்த காரியத்தை கட்டாயம் தெய்வம் வாய்க்க பண்ணுவார். அதுல பிசாசு எந்த தடை உண்டாக்க முடியாது, உலகம் எந்த தடை உண்டாக்க முடியாது, அதிகாரங்கள் ஒன்றும் பண்ண முடியாது, பிசாசு ஒன்றும் பண்ண முடியாது. ஏன் தெரியுமா? யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார் என்பதை விட இல்லையா, நீங்கள் இயேசுவோடு இணைந்து இருப்பதை ஜனங்கள் பார்ப்பாங்க. என் கூட இயேசு இருக்கிறாருப்பா இல்லையா? அதுதான் உண்மை. அதுக்கு தான் நம்ம என்ன பண்றோம்? ஜெபம் பண்றோம், வேதத்தை தியானிக்கிறோம், உபவாசம் பண்றோம் இல்லையா? ஸ்தோத்திரம், ஆண்டவர் சமூகத்துக்கு ஓடி வருது, எல்லாமே செய்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு, ஏன்னா பைபிள் போட்டிருக்கு, யோசேப்பு ஒரு காரிய சித்தி உள்ளவனாய் இருந்தான். 2ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான். கவனிங்க, நீங்கள் இயேசுவோடு இருந்தீங்கன்னா நீங்கள் காரிய சித்தி உள்ளவர்களாய் மாறிவிடுவீர்கள். ஆமா, இந்த காரிய சித்தி ரொம்ப அவசியம். அதுக்கு ஒரு பொது பைபிள் சொல்றாரு, அவன் தொட்ட காரியம் அனைத்தையும் ஆண்டவர் துலங்க செய்தார். காரிய சித்தினா தெரியுமா? அவன் தொட்ட காரியத்தெல்லாம் தேவன் துலங்க செய்தார். அதான் காரிய சித்தி. காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். குதிரைகள் யுத்த நாளுக்காய் காத்திருக்கும், ஜெயமோ கர்த்தரால் வரும். சீட்டு மடியிலே போடப்படும், காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். அப்போ கவனிங்க, இந்த மாசம் நீங்கள் நானும்
காரிய சித்தி உள்ளவனாக இருக்க வேண்டும். ஆமென், ஆமென். அதுக்கு ஒன்று நம்ம படிக்க வேண்டிய ஒரு காரியத்தை நம்ம வாசிக்கலாம். ஆதியாகமம் 24 அதிகாரம் 12வது வசனம். காரிய சித்தி. யோசேப்போடு கர்த்தர் இருந்தார். காரணம், அவன் செய்வதெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணினார். என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனாய் இருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்தருளும் என்று எலியேசர் ஆபிரகாம் சொன்ன அந்த காரியத்துக்காக ஜெபிக்கிறார். கவனிங்க கவனிங்க கவனிங்க. நம்ம ஜெபத்தை பத்தி நிறைய பேசுறோம், ஆனா செயல்படுமா இல்லை. இன்னைக்கும் நம்ம சபையில 1 மணி நேரம் ஜெபிக்கிற ஆட்கள் இன்னும் சபையில எழும்பல. கவனிங்க. நாங்க போன வாரம் அங்க போயிட்டு வந்தோம் சொன்னோம் இல்லையா? நாங்க போன வாரம் அந்த ஹைதராபாத்தில் இருக்கிற கல்வாரி டெம்பிள் பார்ப்பதற்காக போனோம். கவனிங்க, ரொம்பவே ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம். இது என் கண்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது. 4 மணி முதல் ஆராதனை, அதிகாலை 4 மணிக்கு 60,000 பேர் வந்திருந்தாங்க. 4 மணிக்கு பாருங்க. நம்ம சர்ச்சில் அந்த 5 மணிக்கு பாருங்க 50 பேர் கூட இல்லை நம்ம சர்ச்சில். 4 மணிக்கு 60,000 பேர். நாங்கள் போனது 2வது சர்வீஸ் இல்லையா? 8 மணிக்கு 90,000 பேர். 3வது சர்வீஸில் 80,000 பேர். 4வது சர்வீஸில் 80,000 பேர். 5வது சர்வீஸில் 80,000 பேர். எங்கேருந்தான் வராங்க தெரியல. ஆண்டவரே, இது என்ன மாயமே ஒன்றும் புரியல. ஆண்டவரே, நாங்கள் தான் விழுந்து விழுந்து ஜெபம் பண்ணுறோம், நாங்கள் தான் விழுந்து விழுந்து ஜெபம் பண்ணோம். ஆனால் ஆண்டு எனக்கு ஒரு காரியம் சொன்னார். ஒரு காரியம் சொன்ன எங்கள் பாஸ்வேர்டு கூட போன வாரம் பகிர்ந்து கொண்டு. என்ன தெரியுமா? அவர் மேலே இருக்கிற அந்த அபிஷேகம் தான். பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, அவர் மேலே தேவன் வைத்த அந்த அபிஷேகம் தான் ஜனங்கள் திரள் திரளா வராங்க. நான் சொன்ன, ஆண்டவரே, இது எங்கள் சர்ச்சில் எப்போ நடக்க ஆண்டவரே? சொன்ன, உன் மேலே என் அபிஷேகம் எந்த அளவுக்கு பெருகுகிறதோ அந்த அளவுக்கு உனக்கு உண்மைங்க. இது ஆண்டு எனக்கு சொன்ன ஒரு வார்த்தை. இது அந்த சபையில் நடக்குது ஆண்டவரே. எங்கள் சபையில் எப்போ நடக்குன்னா, உன் மேலே எப்போ என்னுடைய அபிஷேகம் நிரம்பி வழிகிறதோ அன்னைக்கு உன் சபையில இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆத்துமாக்களை நானே கூட்டிக் கொண்டு வருவேன். கவனிங்க, உண்மையில் இதெல்லாம் ஆச்சரியமா இருந்தது இல்லையா? ஆண்டு சொன்ன அதுக்கு பிறகு ஆண்டுகிட்ட கேட்டேன், இயேசுப்பா, இந்த ரகசியம் என்னன்னு சொல்லி கேட்கும்போது அவர் மேல் நான் வைத்த ஒரு அபிஷேகம் தான். ஒண்ணுமே இல்லை. 1/2 மணி நேரம் டிவியில் பேசுறாரு, 1/2 மணி நேரம் ஒரு நேரடியாக வருகிறார், பேசுகிறார் இல்லையா, செபிக்கிறார், போய் விடுகிறார். அவ்வளோதான். தோத்திரம். எங்கிருந்து வந்தா, ஏன் வந்தா, என்னாச்சு உனக்கு, எதையாச்சும் வரும், ஒண்ணுமே கிடையாது. தோத்திரம். எல்லாவற்றையுமே அவர் பார்த்துக் கொள்ளுகிறார். யாரே? அபிஷேகம் பார்த்துக் கொள்ளுகிறது, ஆவியானவர் பார்த்துக் கொள்ளுகிறார். எல்லாம் சுகமாகறாங்க, விடுதலை அடைகிறாங்க, சாட்சி சொல்றாங்க இல்லையா? ஸ்தோத்திரம். இப்படி இருந்தேன், அப்படி இருந்தேன், என் ஆண்டு சுகமாக்கினார், பாஸ்டர் சதிசையாதான் எனக்கு ஜெபம் பண்ணாரு, ஞானஸ்நானம் கொடுத்தான்னு சொல்லி பல சாட்சிகளை போடுறாங்க. என்ன சொல்ல வரேன் தெரியுமா? நீங்கள் தொட்டதெல்லாம் துலங்க வேண்டும். அதான் காரிய சித்தி. யோசேப்போடு கர்த்தர் இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவனாய் மாறினான். ஆகையால் தான் அவன் செய்வதெல்லாம் வாய்த்தது. அதை போத்திபார் கண்டு அவனை அவன் வீட்டுக்கு ஒரு அதிகாரியாய் மாற்றிவிட்டான். சகோதரனே, சகோதரியே, உன் மேல ஒரு தெய்வ அபிஷேகம் வரணும். உன் மேல கர்த்தருடைய அபிஷேகம் நிரம்பி வழியும் போது உன் தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, தொழில், வியாபாரம் இல்லையா, நீ எதெல்லாம் கையிட்டு செய்கிறியோ அதெல்லாம் தேவன் துலங்க செய்வார். தேவன் அற்புதங்களை மாற்றி செய்வார். தேவன் அதிசயங்களை செய்வார். நல்ல கைத்தறி அவனை மையப்படுத்து. அதுதான் எசேக்கியேல் சொல்றாரு. முதல்ல முழங்கால் அளவு, பிறகு இடுப்பு அளவு, பிறகு சொல்லுங்க தெரியுமா? முதல்ல கணுக்கால் அளவு, முழங்கால் அளவு, இடுப்பு அளவு, பிறகு நீச்சல் அளவு. உங்க அபிஷேகம் எப்படி இருக்கு? கோயில் லபா 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 முடிஞ்சது. நோ, இந்த அபிஷேகம் மேல நிரம்பி வழியணும். இந்த மாசத்துல ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, ஏன்னா வேற ஒரு ரகசியமே இல்லை. நான் சபையில பார்த்த ஒரு காரியம், வேற எந்த ரகசியம் இல்லை. கர்த்தர் சொன்னாரு, இது நான் அவர் மேல் வைத்த ஒரு அபிஷேகம் தான்.
இல்லையா ஜனங்களை இப்படி அழைத்து கொண்டு வருகிறது. 4 மணிக்குங்க, 4 மணிக்கு 60,000 பேர் அந்த சர்ச்சுக்குள்ள வரானா எவ்வளவு பெரிய காரியமா இருக்கும் இல்லையா? நம்மளாம் 4 மணிக்கெல்லாம் 3ஆம் ஆண்டு உட்காந்துருப்போம். நம்ம ஒரு சண்டே சர்வீஸ் 4 மணிக்கெல்லாம் 60,000 பேர், 8 மணிக்கெல்லாம் 90,000 பேர் வந்து இருக்கிறாங்க. அந்த இடத்துல இடமே இல்லை, அவ்வளோ பெரிய இடம். பின் டிராப் சைலண்ட். காரணம் இதுக்கு எல்லாம் என்ன காரணம்? கர்த்தர் மேல் விட்ட அபிஷேகம் தான். நான் சொல்லட்டுமா, இந்த மாசம் இந்த மேலே தேவனுடைய அபிஷேகம் எந்த அளவுக்கு நீங்க வளர்த்து கொள்றீங்களோ அந்த அளவுக்கு இந்த மாசத்துல இருந்து ஆண்டவர் நீ செய்வதெல்லாம் வாய்க்க செய்வார். உன் ஜபத்தெல்லாம் கேட்க பண்ணுவார் இல்லையா? நீ கையிட்டு செய்கிற காரியங்களை கர்த்தர் கனப்படுத்துவார் இல்லையா? ஆமா, இது ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா யோசேப்பு காரிய சித்தி உள்ளவனாய் இருந்தான். ஆமா சொல்லுங்க. ஆமா, இன்னைக்கு அதுதான் தேவன் எதிர்பார்க்கிறார். கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனாய் இருந்தான். ஆமென். புரிஞ்சுட்டீங்களா? அதனால நான் சொல்றேன், உங்க எத்தனை பேர் பாஸ்டர் சதீஷ் மாதிரி மாறணும்னு ஆசைப்படுறீங்க? அவர் மாதிரி பாஸ்டர் ஏன் பாஸ்டர் மாறணும்? எனக்கு அப்படி ஒரு ஆசை இருக்கு. வேற ஒண்ணுமே இல்லை, அப்படி அபிஷேகம் தான். உங்க அபிஷேகத்தை என்ன பண்ணுங்க? அனல் மூட்டு. ஆமா, இது வரைக்கும் 10 நிமிஷம் அந்நிய பாஷை பேசுறியா? அரை மணி நேரம் அந்நிய பாஷை பேச ஆரம்பிங்க. அரை மணி நேரம் நீ செய்வதெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். ஆமென். அப்ப கவனிங்க, இங்க நம்ம வாசித்தோம் இல்லையா? ஆபிரகாமுடைய ஊழியக்காரன் ஜெபிக்கிறான், ஆண்டவரே காரிய சித்தி உண்டாக எனக்கு உதவி செய்யும் இல்லையா? என் எஜமானுடைய திட்டங்கள் காரியங்கள் சித்தி உண்டாக வேண்டுமானால் எனக்கு அனுகூலமாயிரும், எனக்கு தயவு செய்தரும் என்று இந்த ஆபிரகாமுடைய ஊழியக்காரன் எலியை ஜெபித்தபடினால்தான் கர்த்தர் அந்த எலியேசருடைய வாழ்க்கையில அந்த காரியத்தை சித்திக்கப்படினார். ஆமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமா. இரண்டாவது நம்ம வாசிக்கலாம், சங்கீதம் 118:25 வாசிக்கலாம். கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும். கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே என் காரியத்தை. அப்ப என்ன அர்த்தம்? காரியம் வாய்க்க பண்ணுவதற்கு தடையாக இருப்பது இந்த ரட்சிப்பில் இருக்கிற குறைபாடுகள். நம்மள ரட்சிக்கப்பட்டிருக்கோமா? ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமா? ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க எப்படி இருக்கணும்னு தேவன் எதிர்பார்க்கிறாரு. எபேசியர் 4ஆம் அதிகாரத்தை நம்ம வாசிக்கிறோம். பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டுவிட்டு, நீங்கள் பழைய மனுஷனை களைந்து போட்டுவிட்டு, வாசிங்க பார்க்கலாம். எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய, கவனிங்க, முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட வேண்டும். சகோதரா, இந்த மாசம் தேவன் சொல்றாரு, உன் ரட்சிப்புல சில குறை இருக்கு. நீ ரட்சிக்கப்பட்ட தவிர, நீ ஞானஸ்நானம் எடுத்துட்டே தவிர, நீ சர்ச்சை வரை தவிர இன்னும் வாழ்க்கை மாறல. தேவன் எதிர்பார்த்த அளவுக்கு வாழ்க்கையில ரட்சிப்பு இல்லை. சொல்றாரு, கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும். அப்ப காரியம் வாய்க்க பண்ணுனா கர்த்தாவே ரட்சியும். ஆமா சொல்லுங்க. கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும். அப்போ ரட்சிப்புக்கும் காரியம் வாய்ப்பதற்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. சொல்றாரு, அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்க என்ன பண்ணும்? களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். பைபிள் பார்க்கறே இல்லையா? பைபிள் பார்க்கறீங்கல்ல? எனக்கு தெரியும் பாஸ்டர், ஆனா வாய்க்கலையே, இன்னும் வாழ்க்கையில இன்னும் எதிர்பார்த்த அந்த ஸ்டேஜுக்கு வரலையே. அப்ப என்ன காரணம்? ஒரு ரட்சிப்புல ஏதோ ஒரு போராட்டம் இருக்கிறது, ஒரு ரட்சிப்புல ஏதோ ஒரு குறை இருக்கு. சொன்ன உன்னிடத்துல ஒரு குறை உண்டு. ஏன் என்ன குறை இருக்கு? அப்படி கேட்டான் அவன்.
உன்னிடத்துல ஒரு குறை உண்டு சொன்னாரா இல்லை ஆண்டவர்? என்ன சொன்னா? உன்ட ஒரு குறை இருக்குப்பா இல்லையா, நீ நிறைய ஆஸ்தி உணவு இருக்கிற, அதை நீ வித்து ஏழைகள் கொடுத்துட்டு என்னை பின்பற்றிவான்னு சொன்னாரு. அவன் முடியாதுன்னு சொல்லி போயிட்டான். அப்போ உங்க ரட்சிப்புல தேவன் எதிர்பார்க்கிற இன்னும் ஒரு பூரணம் வரவே இல்லை இல்லையா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அதனாலதான் நீங்கள் செய்கிற காரியத்தில் தேவன் வாய்க்க பண்ண. வாலிப பிள்ளைகள் நீ படிக்கிற படிப்புல இல்லையா, வேலை செய்கிற இடத்துல இல்லையா, நீங்க இன்னும் எங்க இருக்கீங்க? எங்க இருக்கீங்க? ஏன்? ஆனா பைபிள் சொல்லுது, உபாகம் 28:1 சகல ஜாதிகளிலும் நான் உன்னை மேன்மையாக தான் வைப்பேன் சொன்னாரா இல்லையா? ஏன் வைக்கல உன்னை மேன்மையா? ஏன் வைக்கல? கவனிக்க. போன வாரம் நாங்கள் தியானம் பண்ணும்போது ஒரு காரியத்தை தியானம் பண்ணோம். நியாயாதிபதி புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் அக்சால் திருமணமாகி அவங்க அப்பா அவளுக்கு வறண்ட நிலத்தை கொடுக்கிறார். கவனிங்க, வறண்ட நிலத்தை கொடுக்கிறார். போனோம் நாங்கள் வசந்த் தியானம் பண்ணுமான்னு சொன்னார். கவனிங்க, அக்சால் செபிக்கிற அப்பாட்ட கேட்கிறா, அப்பா நீங்க எனக்கு வறண்ட நிலத்தை கொடுத்தீங்க, நீர்ப்பாய்ச்சலான நிலங்களையும் எங்க தாருன்னு கேட்ட உடனே அவன் பாருங்க, கிழக்கிலும் மேற்கிலும் கீழ்ப்புறத்திலும். கவனிங்க, ஏதோ நிலம் கேட்டாலும் சொல்லி ஒரு காணி நிலத்தை கொடுக்கல, கிழக்கிலும் மேற்கிலும் அவருக்கு நிலங்களை, நீர்ப்பாய்ச்சலான தோட்டங்களை தேவன் கொடுத்தார். கவனி தம்பி, கவனி. நான் இந்த வசந்த பிடிச்சி காலை ஜெபம் பண்ண, ஆண்டவரே எங்க சபைக்கு நீர்ப்பாய்ச்சலான நிலங்கள் உடைய மக்கள் வரணும். நீர்ப்பாய்ச்சலாம் என்ன? செழிப்பான மக்களாய் மாறிவிட வேண்டும். நீர்ப்பாய்ச்சல் என்னங்க அர்த்தம்? செழிப்பு இல்லையா, அல்லது தலைத்து ஓங்குதல். ஆமென். நம்புறியா? எங்க பாச நம்புறது? வசனம் மாறாதுப்பா, வசனம் மாறாது. வாசிக்கலாமா? ஏசாயா 55:11. ஏசாயா 55:11. அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்துக்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். கைத்தட்டி ஆண்டு மயம்படுத்து. உனக்கு வெளிச்சம் உண்டாகணும். ஆண்டு சொல்றாரு, அப்படியே என் வாயிலிருந்து புறப்படுகிற வசனமும் இருக்கும். எப்படி? அது வெறுமையாய் என்னிடத்துக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். எத்தனை பேர் நீர்ப்பாய்ச்சலான நிலங்கள் வேணும்? 1 2 3. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு ஆசீர்வாதமான செழிப்புள்ள இல்லையா நீர்ப்பாய்ச்சலாம் அந்த இடம் பச்சை பசைன்னு இருக்கும். மேற்போட்டு இல்லையா, அவர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலத்திலும் தப்பாமல் கனி கொடுக்கிற ஒரு மரத்தை போல அவர் நித்தமும் உன்னை நடத்துவார் இல்லையா. அவனை நீர்க்கால் ஓரமாய் நட்டு உன் எலும்புகளை நிலமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும். நீ எப்படி இருப்பியா? நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போல எப்படி இருப்ப? பைபிள் தீர்க்கதரிசனம் சொல்லுது, அவர் உன்னை நித்தமும் நடத்துவார், மகா வறட்சியான காலங்களிலும் உன் ஆத்துமாவை திருப்தியாக்குவார், உன் எலும்புகளை நிலமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும். கைத்தட்டி ஆண்டு மையப்படுத்துங்க பார்க்கலாம். இது ஒரு செழிப்பை குறிக்கிறது. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, என் வாயிலிருந்து புறப்படுற வசனம் அப்படிதான் இருக்கும். அது வெறுமையா என்கிட்ட திரும்பாது. அதை நான் விரும்புகிறதை செய்து விட்டு தான். அப்ப தேவன் விரும்புவது என்ன? நீங்கள் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இருக்கணும். ஆமா, அதுதான் உங்களை அவர் வார வாரம் கொண்டு வராரு, மாசம் மாசம் கொண்டு வராரு, அதிகாலத்தரம் கொண்டு. ஏன் தெரியுமா? உங்களை நீர்ப்பாய்ச்சலான நிலமா மாற்றணும். நீர்ப்பாய்ச்சல் நிலமா மாற்றணும் இல்லையா? வறட்சியான நிலங்களை நீர்ப்பாய்ச்சலாய் மாற்றணும். ஆமே சொல்லுங்க. ஹல்லேலூயா. போன மாசம் அந்த சபைக்கு ஆந்திராவுடைய முதலமைச்சர் வந்திருக்கிறாரு. முதலமைச்சர் அவருடைய மக்களோடு வந்து தேவனை ஆராதனை பண்ணிட்டு போயிருக்கிறாரு. ஹலோ, எப்போ நம்ம முதலமைச்சர் வருவார்? எப்போ வருவார்? ஆண்டவர் பட்சபாதம் இல்லை,
இல்லையா, என் மேல அந்த தேவ அபிஷேகம் பெருகும் போது இல்லையா, ராஜாக்களும் இல்லையா, ஏசாயா 60:2 சொல்லப்பட்டிருக்கு, ராஜாக்கள் உன்னிடத்தில் நடந்து வருவார்கள். உன் வெளிச்சத்தினிடத்துக்கு ஜாதிகளும், உன் வெளிச்சத்தினிடத்துக்கு ஜாதிகளும், உதிக்கிற உன் ஒளியின் இடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். பிரைஸ் காட். விசுவாசிக்கிறீங்களா? என் வாயிலிருந்து புறப்பட வசனம் இப்படிதான் இருக்கும், அது நான் விரும்புகிறதை செய்யும். புரியுதா? புரியுதா? அப்ப இந்த மாசம் சொல்றாரு, கர்த்தருடைய சித்தம் அவர் கையினாலே வாய்க்கும். நீதிமொழிகள் 16:33 சொல்லுது, சீட்டு மடியிலே போடப்படும். அது ஒரு சொல்றாரு, எவ்வளவு முயற்சித்தாலும் இறுதி வெற்றி கர்த்தரிடம் மாத்திரம்தான் கிடைக்கும். இதை நினைத்து ஜெபத்துடன் உன் காரியத்தை நடத்து. ஹலோ, சீட்டு மடியிலே போடப்படும், காரிய சித்தியோ கர்த்தரால் வரும் என்ற வார்த்தைக்கு ஒரு தேவ மனுஷன் சொல்றாரு, எவ்வளவு முயற்சித்தாலும் இறுதி வெற்றி கர்த்தரிடம் மாத்திரம்தான் வரும். இதை நினைத்து ஜெபத்துடன் உன் காரியத்தை நடத்து. ஹலோ, காரிய சித்தியை நீ என்னதான் முயற்சி எடுத்தாலும், நீ என்னதான் குட்டிகள் நினைச்சாலும் சரி இல்லையா, காரிய சித்தியோ அவரால் தான் வரும். ஹல்லேலூயா. நீ இங்கிருந்து ஜப்பானுக்கு போனாலும் சரி, நீ இங்கிருந்து அமெரிக்கா போனாலும் சரி, இங்கிருந்து அங்க போனாலும் சரி இல்லையா, ஸ்தோத்திரம், காரிய சித்தி கர்த்தரால் தான் வரும். ஜெபிக்கிற ஒரு ஆளை கொண்டு போயிட்டு ஆப்பிரிக்கா கண்டத்தில் விட்டா கூட ஆப்பிரிக்கா கண்டத்தை நம்ம என்னவா ஆக்கிடுவான், அண்டார்டிகா கண்டத்தை என்ன ஆக்கிடுவான், மகிமையா மாத்திடுவான். என்னங்க? ஹலோ, ஆமா. இந்த செங்கப்பட்ட சொன்னார் பாஸ்டர் ஜீவானந்தம், கல்லுல நார் உரிக்கலாம், செங்கல்பட்டில் ஊழியம் செய்ய முடியாதுன்னு பாஸ்டர் ஜீவானந்தம் ஐயா சொன்னார். ஹல்லேலூயா. என்கிட்ட எங்க பாஸ்டர் இந்த ஊழியத்தை கொடுக்கும்போது இந்த செங்கப்பட்டில் இருக்கிற ஒரு பெரிய தீர்க்கதரிசி சொன்னார், இந்த பையன்கட்டியா நீங்கள் என்ன மோசஸ், கொஞ்சம் ஜோமனி செய்யுங்க மோசஸ், இந்த பையனுக்கு என்ன தெரியும் மோசஸ் இல்லையா, பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் இருக்கிறாங்க செங்கல்பட்டில் மோசஸ், கொஞ்சம் யோசித்து செய் மோசஸ். அப்படி எங்கள் ஐயா சொன்ன ஒரே வார்த்தை, அவர் ஒரு ஜெபிக்கிற மனுஷன், படிக்கல, உயரல, பட்டதாரி ஆகல, ஆனாலும் அவர் ஜெபிக்கிற மனுஷன். எங்க ஐயா சொன்ன ஒரே வார்த்தை தான், அவர் ஒரு ஜெபிக்கிற மனுஷன். ஹல்லேலூயா. அதை எங்க ஐயா கண்ணால பார்த்தாரு, பார்த்துட்டு தான் செத்தார் அவர். என்ன சொல்றேன், பெரிய தேவ மனுஷன் சொன்னாரு, கல்லுல நார் உரிச்சிடலாம், ஆனா செங்கல்பட்டில் ஒளி செய்ய முடியாது. இது செங்கல் பட்டல்ல, செங்கல் கட்டு, செங்கல் அப்படி பைபிள் போட்டிருக்கு, செங்கல் கட்டு போட்டிருக்கு. ஆனா செங்கல்பட்டு ஆண்டு மாத்திட்டாரா? மாத்திட்டோமா? எங்க மாத்திட்டோம்? இல்லையே. இன்னும் முழங்கால் போடு, இன்னும் முழங்கால் போடு இல்லையா, இன்னும் முழங்கால் போடு, இன்னும் முழங்கால் போடு. ஆமென். ஆமா, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒளியே விடமாட்ட ஆண்டவரே, விடமாட்ட ஆண்டவன் ஒரு வைராக்கியமா ஜெபம் பண்ணு. ஏன்னா எவ்வளவு முயற்சித்தாலும் இறுதி வெற்றியை தேவன் தான் உனக்கு கொடுக்க முடியும். அதை நினைச்சு ஜெபத்தோடு உன் காரியத்தை நீ செயல்படுத்துவாயானால் இல்லையா, இந்த மாசம் நீ செய்வதெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணுவான். ஏன்னா யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார். ஆமென் சொல்லுங்க. இரண்டாவது 2 நாளாகமம் 14:7 அவன் யூதாவை நோக்கி, தேசம் நமக்கு முன்பாக அமர்ந்திருக்கையில் நாம் இந்த பட்டணங்களை கட்டி அவைகளுக்கு அலங்கங்கள், கோபுரங்கள், வாசல்கள் உண்டு பண்ணி தாழ்பால் போட்டு பலப்படுத்துவோமாக. நம்முடைய தேவனாகிய கர்த்தரை தேடினோம், தேடின போது சுற்றிலும் நமக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டார் என்றான். அப்படியே கட்டினார்கள், அவர்களுக்கு காரியம் வாய்த்தது. நல்லா கத்தட்டு, நீ கை தட்டுறது பரலோகம் பார்க்குது. உற்சாகமா தட்டுனா இந்த மாசம் நிறைவேறிடும்.
கடமைக்கு தட்டுனா தோத்து. அவன் யூதாவை நோக்கி, தேசம் நமக்கு முன்பாக அமர்ந்திருக்கையில் நாம் இந்த பட்டணங்களை கட்டி அவைகளுக்கு அலங்கங்கள், கோபுரங்கள், வாசல்கள் உண்டு பண்ணி தாழ்பால் போட்டு பலப்படுத்துவோமாக. நம்முடைய தேவனாய கர்த்தரை தேடினோம். ஓ பிரதர், நீ இதுவரைக்கும் தேடி இருக்கிற ஆண்டவரே, இனிமேல் நீ நல்லாவே தேடணும். ஆமா சொல்லுங்க, கர்த்தரை தேடினோம். தேடின போதுதான். எப்போ எப்போ எப்போ? மாசத்துக்கு ஒரு முறை, ஆடிக்கு ஒரு முறை, அமாவாசைக்கு ஒரு முறை, சண்டே டு சண்டே, மண்டே டு மண்டே, இல்லையா, டியூஸ்டே டு டியூஸ்டே, இல்லையா, வெனஸ்டே டு வெனஸ்டே, தர்ஸ்டே டு தேர்ஸ்டே, ஃப்ரைடே டு ஃப்ரைடே, சாட்டர்டே டு சாட்டர்டே, சண்டே டு சண்டே. உசியா தேவனை தேடின நாட்களிலே தேவன் நம்முடைய காரியத்தெல்லாம் வாய்க்க செய்தார். தேடு தேடு தேடு. நீ தேடுறது ஏன் உன் வாழ்க்கையில காரியம் வாய்க்கல? ஏன் உனக்கு இளைப்பாறுதல் கிடைக்கல? ரொம்ப அழகா சொல்றாரு, கர்த்தரை தேடினோம். தேடின போது சுற்றிலும் நமக்கு என்ன ஆயிடுச்சு? எத்தனை பேர் இளைப்பாறுதல் இருக்கு? இல்லையே இல்லையே, இன்னும் படப்படதான் ஆக்ஷன் இருக்குது. இளைப்பாறுதல் வந்துட்டா இல்லையா? இல்லையா, நீர் என்னை தாங்குவதா? தூங்குறிய நிம்மதியா? இல்லையா. தூங்குறிய நிம்மதியா? இல்லையா இல்லையா. படுக்கும்போது தான் நாளைக்கு இவன் வந்துடுவானே, நாளைக்கு அவன் வந்துடுவானே, நாளைக்கு அதுக்கு செய்யணுமே, நாளைக்கு இது செய்யணுமே, நாளைக்கு அப்படி நடக்கணுமே, நடக்கணுமே, இதை நினைச்சே நீ 2 மணி தான் தூங்குற. அப்போ உன்னை சுற்றினா இல்லை, இளைப்பாறுதல் இல்லை, இளைப்பாறுதல் இல்லை. அப்போ நீ தேவனை தேடுகிற காரியத்தில் இன்னும் ஒரு குறை இருக்கிறது. வாசிக்கலாம் ஒரு வசனத்தை. உபாகமம் 4ஆம் அதிகாரம் 29வது வசனம். அப்பொழுது அங்கே இருந்து உன் தேவனாகிய கர்த்தரை தேடுவாய், உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் அவரை தேடும் போது அவரை கண்டடைவாய். எப்படி தேடணுமா? இதை போன வாரம் கூட அந்த தேவனுடைய ஊழியக்காரன் தன்னுடைய செய்தியில் அண்டர்லைன் பண்ணியிருக்கிறார். நம்ம ஆண்டவரை எப்படி தேடணுமா? உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் அவரை தேடும் போதுதான் அவரை நீ கண்டடைவாய். கவனிங்க, நீ தேடுற, ஆனா முழு மனசோடு தேடுறது கிடையாது. ஏதோ ஒரு கடமை இல்லையா? ஆமா, கோயிலுக்கு போகணும், இல்லை 1ஆம் தேதி போகணும்னா இந்த மாசம் எதனா ஆயிடுமோ அந்த பயத்தை தான் ஓடி வந்துக்கிற. நீ முழு மனசோடு 1ஆம் தேதி போய் ஜோமன் வரல, இந்த 1ஆம் தேதி போகலன்னா இந்த மாதம் போல எப்படி இருக்குமோ, ஏதா இருக்குமோ, அடிபட்டுமா, ஆக்சிடென்ட் ஆகிடுமா, இல்லையா இல்லையா, வர வேண்டிய போனோம் வராமல் போயிடுமா, வேலை கிடைக்குமா, வேலை கிடைக்காதா, இல்லையா, தோத்தணும், இதெல்லாம் யோசிச்சு தான் சரி 1ஆம் தேதி போய் பார்க்கலாம். தோத்தணும் எம்மா, நீ உள்ள வரும்போதே உன்னுடைய எல்லா நினைவும் ஆண்டு அறிஞ்சிடும். நீ முழு மனதோடு தேடி வரையா, அது கடமைக்கா தேடி வரையா, இல்லது கட்டளை மடி தேடி வரையா, அல்லது எப்படி வரன்றது தெய்வம் அறிவார். அது ஏத்த மாதிரி தான் உனக்கு உதவி செய்வார். முழு மனதோடு பாட்டு பாடும் போதெல்லாம் முழு மனதோடு இல்லையா? ஆமா, ஸ்தோத்திரம். போன வாரம் அவர் சொன்னார் இல்லையா இல்லையா, நீங்க ஜெபம் பண்றீங்க, திடீர்னு செல்போன் அடிக்குது, என்ன பண்ணுவேன்? ஜபத்தை விட்டுட்டு செல்போன் பேசுவியா? அதை அடிச்சுன்னு போட்டோம்பா, நான் ஜெபம் பண்ணுவியா? கர்த்தர் அறிவார். ஏன் தெரியுமா? உனக்கு ஜெபம் கேட்கப்படலை, நீ முழு மனதோடு ஜெபம் பண்ணல, முழு ஆத்மாவோடு ஜெபம் பண்ணல, முழு பலத்தோடு ஜெபம் பண்ணல, முழு சிந்தையோடு நீ செயல்படல இல்லையா? எல்லாமே நீ அறகுறையா தான் தேடுற ஆண்டவரை. அதனால தான் உன் வாழ்க்கையில் இன்னும் தேவ காரியம் வரல, இளைப்பாறுதல் வரல இல்லையா, ஆசீர்வாதம் வரல, நன்மைகள் வரல, நீ தொட்டதெல்லாம் பொன்னாக மாறல. எல்லாத்தையுமே ஒரு 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 போராட்டம் இருக்கிறது. நான் சொல்ற அந்த மாசம் முழு மனதோடு போடுமா அந்த வசந்த வாசிமான வசந்த. அப்பொழுது அங்கே இருந்து எங்கே இருந்து? எகிப்தில இருந்து உன் தேவனாகிய கர்த்தரை தேடுவாய். எங்க இருந்து மேல படிச்சீங்கன்னா விக்கிரக ஆராதனைக்குள்ள அவங்க மாற்றாங்க, அகப்பட்டு இருக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு பிரச்சனை, போராட்டம் வருது. அங்க இருந்து உன் தேவனாய் கர்த்தரை நீ தேடுவாய், உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும். தம்பி தங்கச்சி கவனிங்க, ஆண்டவரை தேடும் போது முழு மனசோடு தேடுங்க. 10 நிமிஷம் ஜெபம் பண்ண கூட முழு மனசோடு ஜெபம் பண்ணு.
10 நிமிஷம் பைபிள் வாசித்தா கூட முழு மனசோடு பைபிள் வாசி, இல்லையா? ஸ்தோத்திரம். 10 நிமிஷம் நீங்க ஆராதனை பண்ணா கூட முழு மனதோடு பண்ணுங்க, இல்லையா? உன் பக்கத்தில் உட்கார்ந்து என்ன பண்றான் ஏது பண்ண நீ யோசிக்காத. உன் பக்கத்து வீட்டுக்காரன் எது வீட்டுக்கு என்ன பண்ண யோசிக்காத, இல்லையா? ஸ்தோத்திரம். கவனிங்க, லூக்கா 6ஆம் அதிகாரத்தில் ஒரு அருமையான சம்பவத்தை இயேசு எழுதி வச்சிருக்கிறார். அவருக்கு விரோதமாக ஜனங்கள்லாம் பல்கடிக்கிறார்கள். ஒரு அருமையான லூக்கா 6ஆம் அதிகாரம் 11. அவர்களோ மூர்க்க வெறி கொண்டு இயேசுவை என்ன செய்யலாம் என்று ஒருவரோடு ஒருவர் ஆலோசித்தார்கள். அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி ரா முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். அவர்களோ மூர்க்க வெறி கொண்டு இயேசுவை என்ன செய்யலாம் என்று ஒருவர் ஆலோசித்தார். கவனிங்க, ஒரு பக்கம் இயேசுவை கொலை செய்ய வேண்டும் என்று, அழிக்க வேண்டும் என்று ஆலோசனை பண்றாங்க. இயேசு இதை கேர் பண்ணவே இல்லை, இல்லையா? அவர் மலை மேலே ஏற்றாரு. ரா முழுவதும் உட்கார்ந்து இயேசப்பா கிட்ட ஜெபம் பண்றாரு. ஆமா சொல்லுங்க, உனக்கு விரோதமா அல்லது உனக்கு எதிராக யார் என்ன ஆலோசனை பண்ணாலும் அதை பத்தி கவலைப்படாத, இல்லையா? நீ செய்ய வேண்டிய காரியத்தை செய்து கொண்டே இரு. காரியம் மாறுதலாய் முடியும், காரியம் மாறுதலாய் முடியும். ஆமா, எந்த ஆமான் உங்களை அழிக்க வேண்டும் என்று அவன் யோசித்தானோ அதே ஆமான், அதே அவன் செய்த அதே தூக்க மரத்திலே அவனுக்கு தேவன் தூக்கி போடுவான். ஆமா சொல்லுங்களேன், புரியுதா? அப்போ தேவனை தேடின போது அங்க ஒரு இளைப்பாறுதல் வந்தது, இல்லையா? அந்த காரியத்தெல்லாம் கர்த்தர் வாய்க்க செய்தார். அப்போ கவனிங்க, உங்க வாழ்க்கையில தேவன் தம்முடைய காரியத்தை வாய்க்க பண்ண வேண்டுமானால் முதலாவது ஆண்டவரை முழு மனதோடும், கவனிங்க, முழு மனசை தேடுங்க. கொடுக்குறீங்களா உற்சாகமா கொடுங்க, செய்றீங்களா உற்சாகமா செய்யுங்க. ஊழியம் செய்யறியா உற்சாகமா செய், கேன்சர் நடத்துறியா உற்சாகமா செய். எதை செய்தாலும் அதை மனுஷருக்கென்று செய்யாமல் தேவனுக்கென்று செய்யும் சொல்லி எபேசியர் புக்கில் நம்ம வாசிக்கிறோம். வாசிங்க பார்க்கலாம், 6ஆம் அதிகாரம் எபேசியர். எல்லாம் எடுங்க, நீ பார்க்கணும். மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்றே நல்மனதோட ஊழியம் செய்யுங்கள். ஏன் மனுஷருக்கு பிரியமாயிருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய், சொல்லுங்க, மனப்பூர்வமாய். நீங்க எதை செஞ்சாலும் மனப்பூர்வமா செய்யணும். ஜபமா இருந்தாலும் சரி, இல்லையா? ஊழியமா இருந்தாலும் சரி, இல்லையா? நீங்க கொடுக்கதா இருந்தாலும் சரி, என்ன பண்ணணும்? ஒரு மனப்பூர்வம். ஏன்னா நீங்கள் மனுஷருக்கு என்று செய்யல, கர்த்தருக்கு என்று செய்து கொண்டிருக்கீங்க. அழகான வார்த்தை. மனுஷருக்கு பிரியமா இல்லை, இல்லையா? பார்வைக்கு நீ ஊழியம் செய்யக்கூடாது. கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவ சித்தத்தின்படி செய்யுங்கள். வாசிக்கல. அடிமையானவனானாலும் சுயாதீனம் உள்ளவன் ஆனாலும் அவனவன் செய்கிற நன்மையின்படியே கர்த்தரிடத்தில் பலனை, புரியுதா? நீ அடிமையா இருந்தாலும் சரி, சுயாதீனம் இருந்தாலும் சரி, அவனவன் செய்கிற நன்மையின்படியே கர்த்தரிடத்தில் பலனை அடைவான் என்று அறியணும். மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்றே நல்மனதோட ஊழியம் செய்யும். ஹல்லேலூயா. என்னன்னா அந்த முழு மனசு, புரியுதா? உள்ள வரும்போதே முழு மனதோடு கவனிங்க. அந்த ஆலயத்தில் பார்த்த ஒரு சம்பவம் அதுதான். அவன் பேசுறது எனக்கு புரியல, நான் பேச அவன் புரியல. ஆனா பயபக்தியோடு கவனிங்க. நம்ம லீடர்ஸ் எல்லாம் வெளியே உட்காந்து டீ குடிச்சின்னு, இல்லையா? நான் அங்க லீடர்ஸ் எல்லாம் பார்த்தேன், அவ்வளவு பயபக்தியை நானே கண்ணு வந்து பார்த்தேன் என்ன பண்றான்னு. ஆனா அவங்க ஒவ்வொரு லீடரும் பயபக்தியோடு ஜெபம் பண்றாங்க, மனப்பூர்வமா ஜெபம் பண்றாங்க. புரிஞ்சுட்டீங்களா? புரியுதா இல்லையா? நமக்கு பயபக்தி இல்ல, மனப்பூர்வமா செய்யல, ஏதோ இல்லையா கடமைக்காக. அதனால்தான் உங்க வாழ்க்கையில இத்தனை 7 மாசமும் நீ செய்ய நினைச்ச காரியம் உன்னோட வாழ்க்கையில. ஆனா இந்த 8ஆம் மாசம் ஆண்டு சொல்றாரு, புரியுதா? முழு மனசோடு என்ன பண்ணு. இரண்டாவதாக, மணி 6 ஆயிடுச்சு. இரண்டாவதாக 1 நாளாகமும் 16ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். இரண்டாவது சொல்றாரு, அவருடைய சமூகத்தை நித்தமும். அதான் சொன்னேன், எப்போலாம் உனக்கு நேரம் கிடைக்குதோ அப்போலாம் அவர் சமூகத்தை தேடி ஓடிவா.
ஹலோ பிரதர்ஸ், உங்களுக்கும் சபைக்கும் எவ்வளோ கேப் இருக்கு? எத்தனை பேர் தினந்தோறும் கோயிலுக்கு வருவீங்க? தினந்தோறும் கோயிலுக்கு ஒரு ஆள் யாரு? 1 2 3, அவ்வளோதான். எவ்வளோ வேலை இருந்தாலும் ஜேக்கப்பு இல்லையா, டெய்லி காலை 8 மணிக்கு வந்து கோயிலில் வந்து முட்டி போட்டு ஜெபம் பண்ணிட்டு தான் அவர் வேலையை ஆரம்பிப்பார். அவர் வீடு பக்கத்தில் இருக்கிற பாஸ்டர் வந்து ஜெபம் பண்ணிட்டு போயிடுறாரு. நான் இங்கே ஜப்பானில் உட்காந்துருக்கேன்னா எப்படி? அவர் சமூகத்தை நித்தமும் தேடு. வாசிங்க, கர்த்தரையும் அவருடைய வல்லமையையும் நாடுங்கள், அவருடைய சமூகத்தை நித்தமும் தேடு. நித்தனா என்ன? கண்டினியூவா. ஏன்னா இங்க சமூகத்தில் அவருடைய வல்லமை இருக்கிறது. ஆமா ஆமா. மூன்றாவது ஒரு வார்த்தை வாசிக்கலாம். இதை விவரிக்க முடியல. 2 நாளாகமம் 30:19. எசேக்கியா அவர்களுக்காக விண்ணப்பம் பண்ணி தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரான தேவனை தேடும்படிக்கு தங்கள் இருதயத்தை நேராக்கினவர்கள். மூன்றாவது என்னமா? உன் இருதயத்தை ஸ்ட்ரைட் ஆக்கு. உன் இருதயத்தை நேராக்கு. ஏமா நிமிந்து உட்கார். பாரு, என்ன பார்த்து தூக்கம் வருதா? நிமிந்து உட்காருங்க பார்க்கலாம். உங்கள் இருதயத்தை என்ன பண்ணுங்க? ஸ்ட்ரைட் பண்ணு. ஏன்னா கோணலும் மாறுபாடுமான இருதயத்துக்குள்ள தேவன் கிரியை செய்ய முடியாது. ஆண்டவர் இல்லையா, உங்கள் காரியத்தை வாய்க்க செய்யணுமா, உங்க ஜெபத்தை கேட்கணுமா, உங்களுடைய விண்ணப்பத்தை கேட்கணுமா, இல்லையா நீ கையிட்டு செய்கிற வேலையை அவர் ஆசீர்வதிக்கணுமா, உன் இருதயத்தை நேராக்கு. கர்த்தருடைய சமூகத்துக்கு வரும்போதெல்லாம் உன் இருதயம் அப்படி ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். நேராக்கணும் என்ன? உன் இருதயம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்கணும். உன் இருதயம் ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். அதான் அவருடைய நீதி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புரியுதா? உங்கள் இருதயத்தை நேராக்கு. ஏமா, ஏன் உங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வரல? ஏன் நீ செய்வதெல்லாம் வாய்க்கல? இல்லையா, ஜான் ஏறினா முடம் சறுக்குது பாஸ்டர். இல்லையா, நானும் எவ்வளோ மாத்திரம் வந்து சாப்பிட்றேன், எவ்வளோ நான் பிரயாசம் எடுக்கிறேன், எவ்வளோ நான் செயல்படுறேன், இல்லையா எப்படியோ நான் பார்க்குறேன். ஆனால் இல்லைன்னா எங்கேயோ உன் இருதயத்தில் தேவன் எதிர்பார்க்குற அந்த நேர்மை இல்லை, அந்த ஸ்ட்ரைட் இல்லை, அந்த அந்த நேராக்கு. உன் இருதயத்தை நேராக்கு ஆண்டு முன்பாக. வேற வழி இல்லை. ஏன்னா நீங்கள் தேவனுடைய வார்த்தையின்படி தான் செய்யணும். ஒரு வசனம் நம்ம வாசிக்கலாமா? ஒரு வசந்த வாசிங்க பார்க்கலாம். யாத்திராகமம் 9ஆம் அதிகாரம் 20-21. பார்வோனுடைய ஊழியக்காரரில் எவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு பயப்பட்டானோ அவன் தன் வேலைக்காரரையும் தன் மிருக ஜீவன்களையும் வீடுகளுக்கு ஓடி வர பண்ணினான். எவன் கர்த்தருடைய வார்த்தையை கர்த்தருடைய வார்த்தைக்கு பயப்பட்டவன் மிருக ஜீவனையும் தன் வேலைக்காரனையும் கூட்டின்னு வீட்டுக்கு வந்துட்டான். மதிக்காதவன், கேட்காதவன், கேலஸா இருந்தவன் அவன் தன் வேலைக்காரரையும் தன் மிருக ஜீவன்களையும் வெளியிலே விட்டு விட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, எகிப்து தேசம் எங்கும் அழி வந்துட்டு. கவனிங்க, கர்த்தருடைய வார்த்தைக்கு என்ன பண்ணு? மதி. கர்த்தருடைய வார்த்தையை மதிச்சு உன் இருதயத்தை நேராக்கு. ஹல்லேலூயா. ஆமா, இன்னும் உன் இருதயத்தில் தேவன் அருவருக்கிற காரியம் இருக்கக்கூடாது. பரிசுத்தம் இருக்கட்டும், உண்மை இருக்கட்டும், நேர்மை இருக்கட்டும், இல்லையா ஸ்தோத்திரம், தேவன் உன்னை காண்கிறார் என்ற பயம் இருக்கட்டும். ஆமென். இருதயம் இந்த வருஷம், இந்த மாசம் நேர்மையாக்கு, நேராக்கு. இருதயத்தை என்ன பண்ணு? நேராக்கு. அடுத்தது முடிக்க போறேன். ஸ்தோத்திரம். யோபு 7:21, சங்கீதம் 14:2, நீதிமொழிகள் 2:4, யோபு 7:21. என் மீறுதலை நீர் மன்னியாமலும் என் அக்கிரமத்தை நீக்காமலும் இருக்கிறது என்ன? இப்பொழுதே மண்ணில் படுத்துக் கொள்வேன். விடியற் காலத்திலே என்னை தேடுவீரானால் நான் இரேன் என்றான். எப்படி தேடணும்? விடியற் காலத்திலே. புரியுதா? விடியற் காலத்தில் தேடு. மத்தேயு 6:30 தெரியும். முதலாவது தேவ ராஜ்யத்தையும் அப்போது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும்.
முதலாவது ஃபர்ஸ்ட் காட், முதலாவது தேவ ராஜ்யத்தின் நீதியும் தேடுங்கள். அப்ப எல்லாம் ஏன் நம்ம மக்கள் சில பேர் ஆசிரம் கடையில் 1ஆம் தேதி ஆராதனை எதுக்கு வச்சிருக்கோம் வைக்கிறோம்? ஃபர்ஸ்ட் காட். அது சில பேர் மதிக்கிறதே கிடையாது, சில பேர் அது கீழ்ப்படிதே கிடையாது. அதனால பாருங்க அவங்க வாழ்க்கையில் தேவனுடைய நன்மை வர்றது கிடையாது. போய் கேட்டு பாருங்க, எனக்கு ஒன்றுமே இல்லை சார், ஆசீர்வாதமே இல்லை சார். ஏன் நீ 1ஆம் தேதி கோயிலுக்கு வந்தியா? நேற்று ஒரு அம்மாவை பார்த்தேன், வழியில் பார்த்தேன், பாஸ்டர் பயங்கர பிரச்சனை, டென்ஷன், டிப்ரெஷன் ஆகிட்டு, சின்ன பிள்ளை 2 குழந்தை பிறந்திருக்கு. டாக்டர் ஸ்கேன் பண்ணி சொல்லிட்டாங்க 9 இன்ச்சு அளவு கட்டி இருக்குதான் கர்ப்பப்பையில். வயசு நான் மிஞ்சி போனால் ஒரு 32 வயசு தான் இருக்கும். நான் சொன்னேன், போன வாரம் கோயிலுக்கு வந்தியான்னு கேட்டேன். வரல பாஸ்டர். ஏமா? இந்த வழி பாஸ்டர், குழந்தை 8 வாரத்துக்கு இவ்வளோ தூரம் வரல, குழந்தை 8 வாரத்துக்கு இவ்வளோ தூரம் வரல, கோயில் எங்கே இருக்குது? இதை தாண்டி தானே போகிற, ஏன் வரல? சாக்கு. அவர் எப்படி தெய்வம் ஆசீர்வதிப்பாரு? எல்லாருக்கும் இப்போ எங்களுக்கு பலவீனம் இல்லையா? எங்களுக்கு கஷ்டம் இல்லையா? எங்களுக்கு துன்பம் இல்லையா? இல்லையா? எல்லாருக்கும் கஷ்டம் இருக்கு. ஆனா முதலாவது தேவராஜ்யம். பாருங்க, அவருடைய கிருபை நம்மளை தாங்க முடியாது. திரும்பி பாருங்க. ஆமா சொல்லுங்க, நம்முடைய வார்த்தை கீழ்ப்படிந்து முதலாவது தேவராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்போது இவையெல்லாம் கூட கொடுக்கப்படும் சொன்னீங்களா ஆண்டவரே. நான் 1ஆம் தேதி உங்களுடைய ஆலயத்தை தேடி வந்தேனப்பா, என் தேவை சந்தின்னு சொல்லும்போது கர்த்தர் தம்முடைய வார்த்தை முடி ஒன்று செய்வாரா. நம்மளாம் எழுந்து நிற்கலாம். கர்த்தருக்கு சித்தமானது அவருடைய கையினாலே வாய்க்கும். கர்த்தருக்கு சித்தமானது அவருடைய கையினாலே வாய்க்கும். இந்த மாசம் கர்த்தருக்கு சித்தமான காரியமெல்லாம் வாழ்க்கையில் கர்த்தர் வாய்க்க செய்வார், நிறைவேற செய்வார், பழிக்க செய்வார் இல்லையா, கனப்படுத்துவார், அதை நிறைவேற்றதுக்கு உதவி செய்வார் இல்லையா. அது எவ்வளவு பெரிய காரியமா இருந்தாலும் கர்த்தருடைய சித்தம் இல்லையா அவருடைய கையினாலே வாய்க்கும். ஆமென். சில காரியங்கள் மனுஷனால வாய்க்காது, ஆனா தேவனால வாய்க்கும். ஆமா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இந்த மாசம் கர்த்தருக்கு சித்தமானது அவருடைய கையினால வாய்க்கும். ஆமென். வாழ்க்கையில தேவ சித்தம் எதெல்லாம் வாய்க்கணும்னு விரும்புறியா? ரட்சிப்பா இருக்கலாம், அல்லது கண்ணுடைய ரட்சிப்பா இருக்கலாம், பிள்ளைங்களுடைய ரட்சிப்பா இருக்கலாம், தேவையா இருக்கலாம் இல்லையா, வேலையா இருக்கலாம். இதெல்லாம் கர்த்தருடைய சித்தம். ஆமென் சொல்லுங்க. புரியுதா? ஆமா. அப்ப இந்த மாசம் கர்த்தருக்கு சித்தமானது அவருடைய கையினாலே வாய்க்கும்னு சொல்லி சொன்னீங்களப்பா. என் வாழ்க்கையில் உங்கள் சித்தத்தை வாய்க்க பண்ணுங்கன்னு சொல்லி நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணி பாருங்க. இந்த மாதம் முடியும் போது கர்த்தருக்கு சித்தமானதெல்லாம் வாழ்க்கையில் கர்த்தர் வாய்க்கப்படும். அது திருமண காரியமாக இருக்கலாம், புத்திர பாக்கியமாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், தேவையாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், ஊழியமாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் கர்த்தருக்கு சித்தமானது அவருடைய கையினாலே வாய்க்கும். கண்ணை மூடி நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ஓ இயேசுவே, கூடும் எல்லாம் கூடும், உம்மாலே தான் எல்லாம் கூடும். வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே ஐயா, நீரே. அவாந்திர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே ஐயா, நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். சொல்லு. காரியம் ஒன்றும் இல்லை, எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். சொல்லி முடியாத செய்பவர் நீரே நீரே, எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. சொல்லி முடியாத
செய்பவர் நீரே ஐயா கை உயர்த்தி. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம் எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா நீரே எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா நீரே எனக்கு குறித்ததை அதுதான் தேவ சித்தம். நீரே ஐயா நீரே எனக்காக யாவையும் செய்து கை உயர்த்தி. முடிப்பவர் நீரே கை உயர்த்தி. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அன்பே. ஹல்லேலூயா. எதுவே நம்புறீங்க? எனக்கு குறித்ததை அதான் தேவ சித்தம். கர்த்தருடைய சித்தம் அவருடைய கையினாலே எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றி முடிப்பார். எனக்காக யாவையும். நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? நாம் ஜெபித்து தேவனை ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசுவின் நாமத்திலே உமக்கு நன்றி. இந்த நல்ல நாளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளை காண செய்த கிருபைக்காய் நன்றி அப்பா. இந்த நாளிலே கூட ஆண்டவரே நீர் எங்களோடு கூட ஆண்டவரே இருந்து எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்த காரியங்களுக்காய், வார்த்தைக்காய், வாக்கு தத்தங்களுக்காய் உமக்கு நன்றி தகப்பனே. வாக்கு தத்தம் செய்தவர் உண்மை உள்ளவர் ஆண்டவரே. ஆகையால் இந்த மாதத்தின் வாக்கு தத்தத்தை நீர் நிறைவேற்றி தரும்படியா சோமன்றப்பா. இந்த மாதம் ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலும் கர்த்தருக்கு சித்தமான காரியங்கள்லாம் உடைய கையினாலே கைக்குடி வர உதவி செய்யும். ஆசீர்வதியும். தடைகள், பிசாசின் கிரைகள், போராட்டங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும் ஆண்டவரே. இந்த மாதம் முழுவதும் நல்ல சுக பல ஜீவன் ஆரோக்கியம் தீர்க்காயுசை உண்டாக்கும் ஆண்டவரே. அவங்க ஜெபிக்கிற கர்த்தர் சித்தமான காரியெல்லாம் அந்த மாதம் கைக்குடி வர உதவி செய்யும். ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த மாதம் முழுவதும் நீர் எங்களை கண்மணி போல காத்துக்கொள்ளும். கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்னு வார்த்தை முடியும். இந்த மாதம் கர்த்தர் எங்களுக்கு சகாயராக இருந்து நடத்தி ஆசீர்வதியும். தேவையெல்லாம் சந்தியும், குறைவெல்லாம் நிறைவாக்கி அற்புதமான காரியம் செய்யும் ஆண்டவர். ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி. என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் இப்போதும் எப்போதும் சதா காலமும் அவருடைய வருகை மட்டும் நம்மை காத்துக்கொள்வாராக. ஆமீன். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டிட கடவர் என்பதே. ஆமீன். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒருவர் வாழ்த்திக் கொள்ளுங்கள். சமாதானமாய் புறப்பட்டு போங்கள். கர்த்தர் இந்த மாதம் முழுவதும் உங்களோடு கூட இருந்து இல்லையா, யோசேப்போடு கர்த்தர் இருந்து எப்படி காரிய சித்தியுடனாய் மாற்றி அவனை வாய்க்க செய்தாரோ அதெல்லாம் கர்த்தர் இந்த மாதம் வாழ்க்கை செய்வார். உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ. கால் பேசி